கன்னிராசி அன்பர்களே, இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையப் போகின்றது. நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள். அதற்கு உண்டான அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். அடித்தளம். அவரவருடைய நிலைக்கு ஏற்றவாறு படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்போது எதிர்காலத்தை நினைத்து இந்த துறையை எடுத்து படிக்க வேண்டும், எதிர்காலத்திலே இந்த துறையிலே இந்த பணியிலே சேர்ந்து ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து பட்டங்களை எல்லாம் பெற்று சாதிக்கப் போகின்றேன் என்ற முடிவுக்கு வருவீர்கள். அதே போல உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வது, அந்த நீங்கள் பணி செய்யக்கூடிய நிலையிலே உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி அவர்களாகவே உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய பதவி உயர்வை தரக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள். இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. எப்படியாவது நாம் வளர வேண்டும், உயர வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், குறிப்பாக மதிக்கப்பட வேண்டும், பெயர் பெறுவது, புகழ் பெறுவது, பிரபல்யம் அடைவது, இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களும் கூட இன்னும் நிறைய பணியாளர்களை வேலைக்கு சேர்ப்பது, இன்னும் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவது, தொழிலை விரிவாக்கம் செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து இதை செயல்படுத்துவீர்கள். இப்படியாக நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எதை செய்து கொண்டு இருந்தாலும், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் உங்களை வளர்த்து கொள்வதற்குண்டான எண்ணம் உங்களுக்கு இன்றிலிருந்தே பிறக்கப் போகின்றது. அதை நீங்கள் உண்மையாகவும் கடின உழைப்புடனும் முயற்சித்து செய்து பலனையும் அடையப் போகிறீர்கள். அதே போல இந்த ஆண்டிலே இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. கன்னி ராசியில் இருந்து படிப்பு, உத்தியோகம், குடியிருப்பு இவையெல்லாம் மாறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. வேறு இடங்களிலே சென்று, வெளிநாடுகளிலே சென்று படிப்பது, அதே போல பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றம், நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை மாற்றி வேறு இடத்திற்கு செல்வது, இவையெல்லாம் சாதகமாகின்றது. சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதை தீர்க்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கின்றது. குறிப்பாக காணி, வெறும் நிலம் மட்டும் வாங்கி அதிலே வீடு கட்ட முடியாத நிலை இருந்தாலோ, அதிலே வேறு ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலோ, உங்களுடைய பூர்வீக சொத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ, அது சம்பந்தமான வழக்கு இருந்தாலோ அதுவெல்லாம் முடிவுக்கு வரும். இந்த ஆண்டிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, தீயவருடைய நட்பு எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு வந்துவிடாத அளவிற்கு எச்சரிக்கையாக இருப்பது. தீய பழக்கத்தை ஒரு சுவாரஸ்யத்திற்காக, ஒரு பொழுதுபோக்கிற்காக, அல்லது ஒரு அதில் என்னதான் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திற்காக கூட நீங்கள் செய்யக்கூடாது. அது பழகிவிடும். இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த ஆண்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை.